விஜயகாந்தை போலவே சிறந்த குணம் கொண்டவர் அஜித்குமார். தமிழ் திரையுலகில் கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட நடிகராக உலா வருபவர் நடிகர் அஜித். தற்போது அஜித்குமார் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி ஆகிய படங்களில் நடித்து வருகிறார். தமிழ் சினிமாவில் மிகவும் கடின உழைப்பால் முன்னுக்கு வந்த நடிகர்களில் ஒருவர் அஜித். இவரது ஆரம்ப காலம் முதல் உச்ச நட்சத்திரமான பிறகு வரை ஏராளமான அறிமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு அளித்தார். இதுவரை 60க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள அஜித் தனது திரை வாழ்க்கையில் 16 அறிமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு அளித்துள்ளார். விஜயகாந்த், முரளிக்கு பிறகு தமிழ் சினிமாவில் அதிக அளவு புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு அளித்த நடிகர் என்ற பெருமைக்கு அஜித் சொந்தக்காரர் ஆவார். உல்லாசம் படத்தை இரட்டை இயக்குநர்களாக ஜேடி இயக்கியிருந்தனர். இந்த படத்தின் மூலமாக அவர்கள் இயக்குநர்களாக அறிமுகமானார்கள். அஜித்குமாரின் திரை வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை தந்த திரைப்படம் காதல் மன்னன். இந்த படத்தை இயக்கிய சரணுக்கு இதுவே முதல் படம். அஜித்தின் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி படங்களான அமர்கலம், அட்டகாசம் படங்களையும் அவரே இயக்கியிருந்தார். நடிகர், இயக்குனர் என தமிழ் திரையுலகின் மிகப்பெரிய பிரபலமான எஸ்.ஜே. சூர்யா முதலாக இயக்கிய திரைப்படம் வாலி. இந்த படத்தின் வெற்றி எஸ்.ஜே. சூர்யா வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியது. இந்திய திரையுலகில் இன்று முக்கிய இயக்குனராக உலா வரும் ஏ.ஆர். முருகதாஸ் முதலில் இயக்கிய திரைப்படம் தீனா. அஜித் நடிப்பில் உருவான இந்த படத்தில் தான் அவருக்கு தல என்று அழைக்க தொடங்கினர். 2001ஆம் ஆண்டு வெளியான சிட்டிசன் படம் அஜித்தின் திரை வாழ்க்கையில் பிளாக் பஸ்டர் படங்களில் ஒன்றாகும். இந்த படத்தின் மூலமாக இயக்குனராக சரவணன் சுப்பையா காலிவுட்டில் கால் தடம் பதித்தார். மதராசப்பட்டினம், தெய்வ திருமகள் போன்ற நல்ல தரமான படங்களை இயக்கிய ஏ.எல். விஜய் முதலில் இயக்கிய திரைப்படம் கிரீடம். பொதுவாக சினிமாவை பொறுத்தவரையில் சாதாரண நடிகராக இருக்கும் போது அறிமுக இயக்குனராக வாய்ப்பு அளிக்கும் நடிகர்கள் உச்ச நட்சத்திரம் அந்தஸ்தை அடைந்த பிறகு போதிய அளவு வாய்ப்பு தர தயங்குவார்கள். ஆனால் அஜித் உச்ச நட்சத்திரம் அந்தஸ்தை அடைந்த பிறகும் தொடர்ந்து அறிமுக இயக்குனர்களுக்கு வாய்ப்பு வழங்கினர்.